குபேரன் அருளும், முருகனுடைய அருளும் நமக்கு நிறைஞ்சு கிடைக்கணும். நிறைஞ்சு கிடைக்கணும்னா வணங்கணும். மனதார வணங்கணும். மனதின் நம்பிக்கையோட வணங்க வேண்டும். கவனத்தை எங்கேயோ வைத்துக்கொண்டு வணங்கினால் குபேரன் அருள் கிடைக்காது. குபேர குபேரன் அருள் கிடைக்க வேண்டுமென்றால் நம்பிக்கையோடு வணங்க வேண்டும். நம்பிக்கை மனதோடு வணங்கி நாம் வரங்களை கேட்க வேண்டும். அப்பத்தான் நமக்கு குபேரன், முருகன் எல்லாம் அருள் பாலிப்பார். இதுதான் நம்பிக்கையோடு வணங்குபவர்களுக்கு நிச்சயமாக வரம் உண்டு. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இல்லை. இது தெரிந்து கொண்டால் நாம் இறைவனிடம் எப்படி வணங்குவது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இறைவனிடம் வணங்க வேண்டும் நம்பிக்கையோடு. நம்பிக்கை இல்லாதவர்களின் பேச்சை கேட்க வேண்டாம். நம்பிக்கை உள்ளவர்களின் பேச்சை கேட்டு வணங்குங்கள்.